நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் ஆவணி மாத ராசி பலன்கள் தான் சொல்ல போகிறோம். 12 ராசிகளுக்கு உண்டான ஆவணி மாத ராசி பலன் சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய குருநாதரனை வாங்கிக்கிறேன். ஓம் குருப்பியோ நம. நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் காஞ்சிவாசாய வித்மகி சாந்தரூபாய தீமகி தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். என் ஆத்மா தெய்வம் மகாகாளி வணங்குறேன். ஓம் காளிகாசாய வித்மகி மசான வாசின்ன தீமகி தன்னோ அகோர பிரச்சோதயாத். இந்த ஆவணி மாத ராசி பலன்கள் வரிசையில் பார்க்கும்போது வருகிற 17/8/2024 முதல் 16/9/2024 வரை இந்த ஆவணி மாதங்கள் நடைபெறும். பொதுவாகவே ஆவணி மாதம்னு பார்க்கும்போது நிறைய பண்டிகைகள் நடக்கக்கூடிய விசேஷங்களாக உள்ள மாதமாக சொல்லப்படுது. பொதுவாகவே ஆவணி மாதத்தில் தான் இந்த விநாயகர் சதுர்த்தி வர்றது, கிருஷ்ண ஜெயந்தி, கோகுலாஷ்டமி, இது மாதிரி பண்டிகைகள் நிறைய ஆரம்பிக்கக்கூடிய மாதமாக இது சொல்லப்படுது. ஆவணி அவிட்டம் இது மாதிரிலாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட அந்த உயர்ந்த மாதமான ஆவணியில் தான் நிறைய சுப காரியங்களும் நடக்கும். ஆடி மாதம் எதுவுமே பண்ணாமல் இருப்பாங்க. இந்த ஆடி முடிஞ்ச உடனே அதுக்கு தான் நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க, ஆடி மாதத்தில் எதுவும் பண்ணக்கூடாது. ஏன் தெரியுமா? ஆடி மாதத்தில் நீங்கள் உங்கள் ஜாதகப்படி உள்ள பரிகாரத்தை நிவர்த்தி பண்ணிக்கிட்டு எல்லா கோயிலுக்கும் போய் அந்த தெய்வங்களுடைய அனுகிரகத்தை பெற்று அதெல்லாம் வர்றதுக்கு ஒரு மாத காலம் ஆகிடும். குறைஞ்ச ஒரு 48 நாள் சொல்கிறோம். அதுதான் அந்த வழியாக சொல்ல வந்தது. அப்போ ஒரு மாத காலமாக நீங்கள் அந்த இறை வழிபாடுகள் இருந்து இறை சிந்தனையோடு இருந்து ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்குண்டான பரிகாரம்லாம் பண்ணி ரெடியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கல்யாணம் நடக்காத, திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்கும், குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும், சுபகாரிய முயற்சி நடத்துகிறவங்களுக்கு சுபகாரிய முயற்சி கண்டிப்பாக நடந்து முடியும். இது மாதிரிலாம் விசேஷம் நடக்கும். அதுக்கு தான் எப்பயுமே நம்ம முன்னோர்கள் அப்படி சொல்லிட்டு போயிருக்காங்க. அந்த வகையில் இப்போது பொது பலனை முதல்ல சொல்ல போகிறேன். இப்போ இந்த ஆவணி மாத கிரகநிலை பார்க்கும்போது மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி கட்டத்தில் ரிஷப ராசியில் குருவும் செவ்வாய் சேர்ந்து குருமங்கள யோகத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டுருக்காங்க. அது இல்லாமல் உங்களுக்கு புதன் வந்து கடகத்தில் இருக்கார், சிம்மத்தில் சூரியனும் சுக்கரனும் இருக்காங்க, கன்னியில் கேது பகவான் இருக்கார், தனுசு ராசியில் சந்திரன் இருக்கார், கும்பத்தில் சனி பகவான் இருந்தாலும் வக்ரகதியில் இயங்கி அது மகர ராசிக்கு உண்டான பலனை தான் கொடுப்பார். வக்ர பயிற்சியாகி வக்ரகதியில் இருக்கார். மீன ராசியில் ராகு பகவான் இருக்கார். இதுதான் இந்த ஆவணி மாதத்தோட நவ கிரகங்களுடைய நிலை சொல்லப்பட்டிருக்கு. அப்போது இதனால் என்ன ஏற்படுன்னு கேட்டிங்கனாக்கா, பொதுவான பலன்கள் பார்க்கும்பொழுது எல்லாருமே தொழில் வளர்ச்சி அடைவாங்க. தொழிலில் இருக்கவங்க தொழில் வளர்ச்சி அடைவாங்க, வியாபாரத்தை விஸ்தரிப்பு பண்ணுவாங்க, புது புது திட்டங்கள் தீட்டி அது மூலிமா லாபத்தை சம்பாதிப்பாங்க, குடும்ப வாழ்க்கை மேன்மையாக இருக்கும் எல்லாருக்கும். இது இல்லாமல் சூரியன் வந்து தன்னுடைய சுயராசியான சிம்ம ராசியில் இந்த ஆவணி மாதம் ஃபுல்லாக போயிட்டுருப்பார். ஆவணி மாதன்றது சூரியனுடைய மாதம்தான். அப்போது சூரியன் அவருடைய ராசியில் இருக்கிறனால ஆத்ம பலம் பெருகும், எல்லாருக்கும் ஆத்ம பலம் பெருகும். இதுதான் முக்கியமான விஷயம். ஆத்மகாரகன் சொல்லப்படுகிறார். சூரிய பகவான் வந்து ஆத்மகாரகன் சொல்லப்படுகிறார். சந்திரன் வந்து மனோகாரகன் சொல்லப்படுகிறார். சந்திரன் வந்து சக்தியுடைய அம்சம், சூரியன் வந்து சிவனுடைய அம்சம். அப்போது சிவனுடைய சக்தி இந்த மாதம் ஃபுல்லாகவே இருக்க போகுது. எல்லாருக்குமே ஆத்ம பலம் பெற போகிறீங்க. ஆத்ம பலம் பெருகினாலே ஒரு மனிதனுக்கு தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல் எல்லாமே வந்துடும். வெற்றி, சுறுசுறுப்பாக இருக்கிறது, இது மாதிரிலாம் நடக்கும். இது மாதிரி தான் நடக்க போகுது. அது இல்லாமல் சுக்கிரனும் கூட இருக்கிறனால சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்திருக்கும் போது நிறைய விசேஷங்கள் நடக்கும். கேளிக்கை, சந்தோஷங்கள், தேவையானவற்றை பெறுகிறது, வெளியில் 4 இடம் போயிட்டு வர்றது, ஊர் சுற்றி பார்க்குறது, இதெல்லாமே நடக்கும். ஆண் பெண் இருக்குமே சமத்துவமாக உள்ள விஷயங்கள் நடக்கும். சரிசமமாக போற்றப்படுவாங்க. வீட்லேயும் சரி நாட்டிலையும் சரி சமமான ஒரு பங்கீடு இருக்கும். இப்போது சமபந்தி போஜனம்னு சொல்கிறோம்ல, கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லாரையும் பக்கத்தில், ஏழை பணக்காரெலாம் கிடையாது. அந்த சமபந்தி போஜனா அதான், எல்லாரையும் பக்கத்தில் உட்கார வச்சு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் ஆவணி மாதம் நடக்குது. அப்படிப்பட்ட கிரகங்கள் தான் இருக்குது. எல்லாம் அரசாங்கம் வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுப்பாங்க, புதுசாக திட்டங்கள் திட்டி அதை நிறைவேற்றுவாங்க. இதெல்லாமே நடக்க போகுது ஆவணி மாதத்தில். அதனால் ஆவணி மாதம் வந்து அருமையான மாதம் சொல்லப்படுது. பெரும்பாலும் திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய முக்கியமான மாதமாக ஆவணி மாதம் கடைபிடிக்கப்படுகிறது. அதனால் சந்தோஷமாக இந்த மாதத்தை நீங்கள் தள்ளி இல்லை இப்போ நான் சொல்லக்கூடிய பலன்கள்லாம் கேட்டு நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லி இந்த 12 ராசிக்குள் உண்டான பலனை இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய
நீங்கள் பொது பலன் தான் நான் சொல்லிட்டு வரேன். அதனால் எல்லோரும் கமெண்ட்ஸில் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய குறிப்புகள்லாம் கொடுக்குறீங்க. அது வேண்டாம். நான் வாட்ஸ்அப் நம்பர் எனக்கு கீழே இருக்குது. அது வாட்ஸ்அப் நம்பர் என்னுடைய இன்டர்வியூ போது கீழே வரும். அந்த வாட்ஸ்அப் நம்பரில் எல்லாரும் வாங்க. ஃபோன் பண்ணி நான் எடுக்கலாம் கூட வாட்ஸ்அப் நம்பரில் வாங்க. நான் பிஸியாக இருப்பேன். அப்புறமா நான் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுவேன். உங்கள் பிரச்சனை கண்டிப்பாக தீர்க்கப்படும். என்னுடைய அனுபவத்தினால் பார்த்து உங்களுக்கு ஆராய்ச்சி பண்ணி அனுபவப்பட்டு கண்டிப்பாக உங்கள் முட்டின் எங்கே போய் எங்கே பார்த்துருப்பீங்க. ஆனால் என்னுடைய பிரச்சனை என்கிட்ட வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக தீர்க்கப்படும். நீங்கள் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி வாழ்த்தி இந்த பொது பலனோட 12 ராசிகளுக்கு உண்டான ஆவணி மாத ராசி பலன் தான் சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் இப்போது கடகராசிக்கு சொல்லப்போம். கடகராசிக்கு மேலும் மேலும் நற்பலன் தான் நடக்க போகுது. அதுவும் இந்த ஆவணி மாதம் அபரிதமான வளர்ச்சி அவங்களுக்கு கிடைக்க போகுது. அவங்களுக்கு ஏற்கனவே யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்களான குருவும் செவ்வாய் சேர்ந்து 11 இடத்துல இருக்காங்க. இப்போது அவங்க ராசியிலே புதன் இருக்கார். 2ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் இருக்காங்க. 3ஆம் இடத்துல கேது இருக்காங்க. 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்காங்க. 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார், வக்ரம் பெற்றிருக்காரு. 9ஆம் இடத்துல ராகு இருக்காங்க. 11ஆம் இடத்துல குருவும் செவ்வாய் இருக்காங்க. இந்த வகையில் பார்க்கும்போது கடகராசிக்காரங்களுக்கு எல்லா வகையிலுமே ஏற்றமாக தான் இருக்க போகுது. தொட்டது துலங்கும். எந்த ஒரு விஷயமும் வைங்க இப்போ தைரியமாக எடுத்து செய்யலாம். நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்கணும் தான் அந்த ஒரே வார்த்தை அப்படி தான் சொல்லணும். செஞ்சுக்கிட்டே இருக்கணும், வேலை செஞ்சுன்னு ஓய்வு நீங்கள் இப்போ யோசிக்கக்கூடாது. எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்புறம் தான் ஓய்வை நீங்கள் யோசிக்கணும். அப்படி காலம் கண் போன்றதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் இப்போ உள்ள காலகட்டம் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு தனகாரகன் தனஸ்தானத்திலே இருக்கார். தனஸ்தானாதிபதினு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சூரியன் தான் உங்களுக்கு அதே இடத்துல இருக்கார். அப்போ என்ன நடக்கும், இது வரைக்கும் நம்மளுக்கு குரு பயிற்சி ஆச்சு, நல்லா இருக்குது, சனி வக்கரம் ஆயிடுச்சு, எல்லாம் கடகராசிக்கு வரும்னு சொன்னாங்களே, வரலேன்னு தான் உங்களுக்கு சந்தேகம் இருக்கும். அதுதான் இப்போ நடக்க போகுது. இப்போ இந்த ஆவணி மாதத்தில் இது நாள் வரைக்கும் சூரியன் உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருந்து விரயத்தை கொடுத்துட்டு இருந்தார். இப்போது அவருடைய ராசிக்கு வந்திருக்கனால ஆவணி மாதத்துலேருந்து நீங்கள் அமோகமாக இருக்க போகிறீங்க. கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும், பண உதவிகள் கிடைக்கும். ஒரு உதாரணம் சொல்லணும்னாக்கா, நீங்கள் ஒரு 1000 ரூபா கடன் கேட்டிங்கன்னா 10,000 ரூபா கிடைக்கும். 10,000 ரூபா வாங்கிக்கோங்க அப்படி தான் சொல்லுவாங்க. இது உண்மையில் நடந்துட்டுருக்கு. நான் பார்த்துட்டுருக்கேன், கேட்டுருக்கேன். 50,000 கேட்கணும் 1 லட்சம் கிடைக்கும். இது மாதிரி அதிகமான கிடைக்கும். அது கடனும் சரி, உங்களுக்கு வரக்கூடிய வரவும் சரி இரட்டிப்பாக இருக்கும். இதுதான் உண்மை. இது மாதிரி நடக்க போகுது. அது இல்லாமல் அப்போ எவ்வளோ சந்தோஷப்படுவீங்க. உங்களுக்கு நினைச்ச எண்ணங்கள் பலிதமாகும். தேவையான பொருட்களை வாங்கி வழிவீங்க. வேண்டுதல் பிரார்த்தனை ஏதாவது செஞ்சுட்டு வந்துடுவீங்க. பிரயாணங்கள் நிறைய அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். 4 இடங்களுக்கு போய் பார்த்துட்டு வருவீங்க. இது மாதிரி தான் வாழ்க்கை வாழ்வதற்கு தானே. அப்போது எல்லா வசதியும் உங்களுக்கு ஏற்பட போகுது. பெரும்பாலும் அரசாங்கத்தால் உதவிகள் கிடைக்கும். அரசாங்கத்தில் ஈடுபட்டு இந்த வேலை உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக கடகராசியாக இருந்தவங்களுக்கு அரசாங்கத்தில் வேலை கிடைக்கப் போகிறது. அப்படிப்பட்ட மாதம் தான் இப்போ அமைஞ்சிருக்கு. ஏன்னா சூரியன் பெரும்பாலும் அரசு உத்தியோகத்தில் சொல்லப்பட்டிருக்கார். அவருடைய ராசியில் இருந்து இருக்கிறனால உங்களுக்கு நல்லாவும் இருக்கிறனால கண்டிப்பாக அதுக்கு உண்டான அமைப்பு கிடைக்கும். அது இல்லாமல் உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கும், தொழில் வளர்ச்சி, வியாபார வளர்ச்சி எல்லாமே கிடைக்க போகுது. பெண்கள் மூலிமா முன்னேற்றங்கள் கிடைக்க போகுது. பல விஷயங்களில் நீங்கள் திறமைசாலியாக இருக்க போகிறீங்க. பெரும்பாலும் கடகராசிக்காரங்களுக்கு ஓரளவுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அது மூலிமா நல்ல நடக்கும். நிறைய அனுபவங்கள் அவங்ககிட்ட இருக்கும். அந்த அனுபவத்து மூலிமா நல்ல பலன் பெற போகிறீங்க. பெரியவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். மகான்கள் தரிசனம் கிடைக்கும். ஜீவசமாதி தரிசனம் கண்டிப்பாக பண்ணுவீங்க. கடகராசிக்காரர்கள் ஜீவசமாதி தரிசனம் பண்ண அவங்களுக்கு சக்திகள் அமோகமாக கிடைக்கும். எதிர்பாராத சந்திப்பு நிகழும், எதிர்பாராத வரவு சரம். சில பேருக்கு புதையிலே கிடைக்கும். அதுதான் சந்தோஷப்பட்டு போகிறீங்க. கண்டிப்பாக கிடைக்கும். கடகராசிக்காரங்களுக்கு இந்த ஆவணி மாதத்திலே புதையல் கிடைக்கும் யோகம் இருக்கிறது. புதையல் போன்ற யோகமும் அமைந்திருக்கிறனால திடீர்னு ஒரு சொத்தை யாராவது வச்சுட்டு போயிடுவாங்க. திடீர்னு ஒரு லாங் டைம் ஒரு இன்கம் சேர்ந்து வச்சுருப்பீங்க, அது சேர்ந்துடும். இதெல்லாமே புதையல் தான். பூமி கடியிலேருந்து கிடைக்கிறது தான் புதையல்னு சொல்லலை. இந்த மாதிரி எதிர்பாராமல் வரக்கூடிய பெரிய தொகை எல்லாமே புதையல் தான் சொல்லப்படுது. அந்த யோகம் தான் உங்களுக்கு வந்திருக்கு. அது மாதிரி நடக்க போகுது உங்களுக்கு. அது இல்லாமல் நீங்கள் கனவு கண்டிருப்பீங்க இல்லையா, இப்படிலாம் ஆகணும் அப்படின்னா அந்த கனவுகள் பலிதமாகும் மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. பயன்படுத்திக்குங்க. எப்படி இருந்தாலும் பிரயாணங்கள் மூலிமா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். பொருட்கள் தொழிலுக்கு வாய்ப்பு இருக்குது, அதுக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த 2 விஷயம் ஜாக்கிரதையாக இருக்கணும். முழு உடல் பரிசோதனை செய்துக்கணும். இதுக்கு முக்கியமாக செய்யணும். அதை பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது. முன்னெச்சரிக்கை அதுக்காக தான் சொல்லுது. ஒன்றும் வரப்போகிறதில்ல, இருந்தாலும் முன்னெச்சரிக்கையாக செஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் அடுத்து வர காலகட்டங்களில் வரக்கூடிய நோய் நொடிகள் இருந்தால் இப்போ நீங்கள் தவிர்க்கப்படும். சில பேர் சொல்லுவாங்களே, டாக்டர் சொல்லுவாங்களா, நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்துட்டீங்க, முன்னாடியே வந்திருந்தீங்கன்னா நாங்கள் காப்பாற்றிடுவோம். அதற்காக தான் அந்த பரிசோதனை பண்ண சொல்லியிருக்கேன். அதனால் உங்கள்
அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு எல்லாமே உயர போகுது. மதிப்பு மரியாதை வரும். இதனால் வரைக்கும் மதிப்பு இல்லாமல் போயிருப்பீங்க, ரொம்ப கீழ் லெவலில் போயிருப்பீங்க. எல்லாருமே உங்களை ஒரு மாதிரி கேலி கிண்டலாக பேசியிருப்பாங்க. இப்போ எல்லாருமே சேர்ந்து வருவாங்க. நட்பு உறவுகள்லாம் வந்து உங்களை சேர்ந்து வந்து வாழ்த்துவாங்க, உங்கள் கூட இருப்பாங்க. அதுக்குண்டான பணம் வந்து சேரும். அது இல்லாமல் வந்து நீங்கள் எல்லாத்தையும் ஜெயிச்சு காட்டுவீங்க. அப்படிப்பட்ட சாதனைகள் புரிவீங்க. இது மாதிரிலாம் உண்டான மாதமாக தான் அந்த ஆவணி மாதம் இருக்குது. அது இல்லாமல் கடகராசிக்காரங்க பார்க்கும்போது இறை வழிபாடு ரொம்ப முகந்ததாக சொல்லப்படுது. அவங்க பெரும்பாலும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ளவங்க தான். இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் சிவனுடைய வழிபாடு கண்டிப்பாக வச்சுக்கணும். ஏனென்றால் அந்த ஜனாதிபதி சூரியன் வந்து சுந்தர ராசியில் இருக்கிறனால சிவனுடைய அம்சம். சிவனை வழிபடுறது, சோமவார விரதம் திங்கட்கிழமையில் இருக்கிறது, பிரதோஷ வழிபாடு பண்ணுறது, சிவராத்திரி சதுர்த்தசி சொல்கிற பாருங்க, அமாவாசைக்கு முதல் நாள் பௌர்ணமி, அந்த மாதிரி வழிபாடு இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். சக்தியோட இது கண்டிப்பாக நீங்கள் அதுவும் சேர்ந்து பண்ணணும். அது சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து பண்ணிங்கன்னா சிவசக்தியோட அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சி எல்லா நாளும் பெற்று வாழ்வீங்க. அது இல்லாமல் உங்களுக்கு தான தர்மங்கள் பண்ணும்போது சாதுக்கள், இல்லற துறவிகள், இல்லற சன்னியாசிகள், சாதுக்கள் இவங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். இவங்களாம் தான தர்மம் பண்ணிட்டு வரலாம். அவங்களுக்கு உடை கொடுக்கலாம், உணவு கொடுக்கலாம், இருப்பிடம் வந்து பொதுவாக யாராக இருந்தால் அது மூலிமா ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். எப்படி இருந்தாலும் உங்களுக்கு இந்த கடகராசிக்காரங்க பார்க்கும்போது கண்டிப்பாக நல்லதாக நடக்கும். தான தர்மம் நிறைய பண்ணுவாங்க, அன்னதானம் பண்ணிட்டு வாங்க. பெண்களுக்கு ஏற்ற வகையில் அவங்களுக்கு அன்னதானம் பண்ணுங்கள். கல்யாண முயற்சியில் இருக்கிறவங்களுக்கு உதவி பண்ணி கொடுங்க. இது மாதிரிலாம் விதவைகளுடைய மறுமணத்தை ஆதரிங்க. அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ண முடிஞ்சால் பண்ணி கொடுங்க. திருநங்கைகளுக்கு வந்து அவங்களுக்கு தேவையானவற்றை செஞ்சு கொடுங்க. அது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மேலும் மேலும் அந்த தான தர்மம் மூலிமா கர்மாக்கள் குறைஞ்சி எல்லாமே நல்லது நடக்க போகுது. உங்களுடைய சுய ஜாதகத்தோட இப்போ உள்ள இந்த கோச்சார பலன் சொல்லும்போது ரொம்ப அமோகமாக அந்த கடகராசி இருக்கிறனால எல்லா வகையிலும் உங்களுக்கு ஏற்றமாக இருக்க மாதமாக தான் இந்த மாதம் இருக்குன்னு சொல்லி நீங்கள் எல்லா நாளும் பெற்று வாழணும்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.